அவைகளிலே ஆண்டவரோடு கூட ஒரு மரித்த அனுபவத்தை பற்றி அவர் சொன்னார். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று. அவர் எப்படி எவைகளுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று பார்க்கும்போது, ரோமருக்கு நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 5, 6 வசனங்களை நாம் வாசிக்கிறேன். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 8ஆம் வசனத்திலையும் சொல்றார், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் இந்த ரோமபுரிக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் தன்னுடைய காரியங்களை வைத்து தான் அவர் எழுதுவார். அதான் எப்படி சொல்றாருன்னா, தன்னையும் சேர்த்து சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா பழைய மனுஷன், என்னுடைய பழைய மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ம சுவாபங்கள் நம்முடைய சொல்லுவோம். நம்ம சில நேரம் என்ன சொல்லுவோம், நான் பயங்கரமான கோபக்காரன்பா அப்படின்னு நம்மளை அப்படியே ஒரு பெருமை பாராட்டி கொள்வோம். இந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். இங்கே அதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதுன்னு சொன்னா, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன்னு சொன்னாரு. அப்போ அவரோடு கூட ஒரு மரிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக பழைய மனுஷன் அவ்வளவுதான், முந்தின மனுஷன் கிடையாது. மோசம் போக்குகிற அந்த பழைய மனுஷனை சிலுவையிலே நாம் அறைந்திருக்க வேண்டும். அதை தான் பவுல் சொன்ன நம்ம தியானித்தோம். அதாவது அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னா எதுக்கு அறையப்பட்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பழைய மனுஷன் அங்க சிலுவையில் அறையப்பட்டார். அந்த பாவ மனுஷன் ஒளிந்து போகும்படியாக 7ஆம் வசனத்தை பார்க்கிறவன், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அப்படின்னு சொல்றார். அப்போ பழைய மனுஷனை சிலுவையில அறைந்த ஒரு வாழ்க்கை. நான் முன்னாடி இருந்த மாதிரியே இப்ப நான் இருந்தேன் அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நான் சொல்லக்கூடிய என் வாழ்க்கையில் முன்னாடி என்னெல்லாம் செஞ்சனோ அதையே ஒன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முன்னாடி எப்படியெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமானது, இதை எல்லாத்தையும் செய்யணும், அதையெல்லாம் இன்னும் நான் செய்து கொண்டு அதே வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னால், நான் அதாவது கிறிஸ்துவோட கூட ஒரு மரித்த அனுபவம் கிடையாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னிடத்துல இல்லை. நான் பிழைத்திருக்கணும், இல்லை நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறான்னு சொன்னா, நான் இப்பொழுது நானாக அல்ல, கிறிஸ்துவே என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். பழைய மனுஷன் தான் வெளியப்படுவாரு அப்படின்னு சொன்னா, அங்கே இன்னும் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை, பழைய மனிதனை சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை இல்லை. கிறிஸ்து ஜீவனாக அவர்களுக்குள் இல்லை என்று அர்த்தம். நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் யாரு அப்படின்ற ஒரு லெவலுக்கு நம்ம போக ஆரம்பிச்சோம்னு சொன்னா, நம்முடைய மனதில் அப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் இன்னும் பழைய மனுஷனை அறையவில்லை என்று சொல்லி அர்த்தம். அப்படியானால் இந்த நாட்களில் நாம் இந்த லெந்து காலங்களிலே அனுசரித்து கொண்டிருக்கிற நாம் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டேன்
ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்து உங்களில் பிழைத்திருக்க வேண்டும் என்றால், பழைய மனிதன், ஜென்ம சுவாபமான மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். பாவ மனிதன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குன்னா, நான் என்கிற வாழ்க்கை அல்லாமல் பழைய மனித வாழ்க்கை, மோசம் போக்குகிற பழைய மனுஷனை களைந்து போடுகிற ஒரு வாழ்க்கை, சிலுவையிலே அறைந்து போடுகிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படும் என்றால், மெய்யாகவே நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம். நாம் பிழைத்திருக்கிறோம். ஆகிலும் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையின்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே பழைய மனிதனையும் அவனுடைய செய்கைகளையும் நாம் களைந்து போடுவோம். பழைய மனிதனை கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவிலே அறைந்து போடுவோம். பழைய மனிதன் மரித்தவனாகவும் கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதன் உண்டானதாகவும் வெளிப்படுகிறதாகவும் காணப்பட, கிறிஸ்து நமக்குள் ஜீவிக்கிறார், கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன் என்கிற அந்த நிலைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. நாம்